எதையுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டா நம்ம எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. நீங்கள் கொரோனா காலம் நீங்கள் அப்போ ஒரு மோசமான சூழ்நிலை. அப்போ நான் 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியாக போனேன். நான் அதெல்லாம் ஒரு பெரிய சீரியஸாக எடுக்காத நான் எல்லா பக்கமுமே போயிட்டு இருந்தேன். ஒரு 10 மாவட்டத்துக்கு போயிருந்தேன். 11 மாவட்டம் திருச்சி மாவட்டம் நினைக்கிறேன். அங்கே இருக்கின்ற ஒரு விவசாயி அவருடைய கருத்தை சொல்லிட்டு இருந்தார். அதனால திடகாத்தமான ஒரு 50 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவருடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். விவசாயத்தில் என்னென்ன செய்வோம்னு சொன்னேன். ஏன்னா நான் விவசாயத்தில் அதிகப்பட்டுள்ளனால அவர் இப்படி கொரோனா காலத்தில் விவசாயிகள் இப்படி பாதிக்கப்பட்டார். அப்போ கடைசி 5 நாள் கழித்து அவர் இறந்துட்டார். ஏன்னா இது காற்றில் பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய். அதனுடைய வீரியம் என்ன என்பதை அறிந்த காரணத்தால் நான் அவருடைய மருத்துவர்களையும் கலந்து பேசி அவருடைய ஆலோசனைகளை பெற்று நம்முடைய விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் ஒரு கடினமான போக்கெடுத்தோம். மக்கள்லாம் நிறைய அதில் கஷ்டப்பட்டாங்க. அது இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் அவர் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. அதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு சிரமமான காலம்.